வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயக சதுர்த்தி. அவரும் வந்துட்டார் பக்கத்துலேயே. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த இதில் நம்ம நெய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அது ரொம்ப விசேஷமானது. கணபதி ஹோமம்லாம் பார்த்தேன்னா அந்த கொழுக்கட்டை தான் பண்ணுவாள். ஹோமத்தில் ஆவதியில் கொடுப்பா. அதுதான் விநாயகருக்கு பிரீத்தியும் இந்த நெய் கொழுக்கட்டை தான். 108 கொழுக்கட்டை, 1008 கொழுக்கட்டைலாம் நிறைய பேர் வேண்டின்னு நானே கூட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொழுக்கட்டை தான் மெயினாக பண்ணுவாள். வேட்டில் வச்சு எடுக்கிற கொழுக்கட்டை ரொம்ப சில பேர் தான் பண்ணுவாள். இந்த நெய் கொழுக்கட்டை தான் வேண்டின்னு பண்ணுறது கூட எல்லோரும் பண்ணுவாள். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது கோதுமை மாவு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். 4 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். அதேமாதிரி பூர்ணம் போன வாட்டியே நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கோ. அதேமாதிரி போன வாட்டி கொழுக்கட்டைக்கான மேல் மாவு அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் எப்படி மேல் மாவு பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் தண்ணி விட்டுக்கலாம். மேலே ஒரு 8 ஸ்பூன் நெய் விட்டு இதை வைக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு வச்சு இதை பண்ணலாம். இது இந்த லெவலில் இதுவாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டேனாலும் ஓரளவு வெண்டு போகும். ரொம்ப தளர்த்தி பிசைஞ்சாலும் உங்களுக்கு ஈஷிக்கும். இது இப்படி இருக்கணும். ஓகேவா? இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது என்னன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு தான் நான் வெல்லம் எடுத்துட்டேன். 3/4 கப்பு வேணுங்கிறவா வெல்லத்தை 3/4 கப் எடுத்துக்கோங்க. முதல்ல வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு, போன வாட்டி இதுலேயே இருக்குது, நீங்கள் பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது. அதனால தான் எகெயின் பண்ண வேண்டாம்னு பண்ணலை. 1/2 கப்பு வெல்லத்தில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு தேங்காயம் போட்டு இந்த மாதிரி சுருளை வதக்கி எடுத்து வச்சிட்டோன்னா கெட்டியாக வந்துடும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நெய் கொழுக்கட்டைன்னு தான் சொல்லுவாள். பழைய நாளெல்லாம் இதை நெய்லேயே பண்ணுவாள். இப்போ நமக்கெல்லாம் அது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். சாஸ்திரத்துக்கு 1 ஸ்பூன் நெய் இதில் விட்டுடுறேன். எண்ணெய் காயட்டும். குள்ளே நம்ம இப்படி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இந்த பூர்ணத்தை கொழுக்கட்டை திருப்பியும் நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 11 கொழுக்கட்டை நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டுருங்கோ. ரொம்ப காயக்கூடாது. காஞ்சதுன்னா எண்ணெயில் போட்டதும் வெடிச்சுன்னு விடும். அப்படியே கொஞ்சம் ஈரம் இருக்கிறதே பண்ணிவிடுவோம். ஒரு எண்ணெயாக ஒரு கொழுக்கட்டையாக எண்ணெயில் ட்ராப் பண்ணலாம். கோதுமை மாவுங்கிறதே கொண்டை வச்சுருக்கிற இடம் கொஞ்சம் சேர்த்துட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா டீப் ரோஸ்ட், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தேன்னா கிறிஸ்பியாக நல்லா ஜோராக இருக்கும்.
இந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கணபதி ஹோமத்துக்கெல்லாம் நாளே இன்ஃபேக்ட் பண்ணி வச்சுருவா. கணபதி ஹோமத்தில் வந்து இந்த கொழுக்கட்டை அப்பம் இதெல்லாம் தான் ஹோமத்தில் இது பண்ணுவாள். நாளே நல்லா மடியாக பண்ணி வச்சுக்கிறேன்னாலும் உங்களோட சௌகரியம். எங்களுக்கு டைம் இருக்குது, இந்த சமயத்தில் குளிச்சுட்டு நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சுது. நம்ம போடுறதே நிறைய ஓசையோடு வேறு இருந்தது, பபிள்ஸ் இல்லாமல் கம்மியாயிருக்கு. எடுத்துடலாம். இப்போ உள்ளுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து வெளியில் பிரியாத மாதிரி பேக் பண்ணணும். அதுதான் அங்கே இருக்கிற டாஸ்க், வேறு எதுவுமே இல்லை. இந்த கொழுக்கட்டையும் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தா நெய் கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஒரு இதனால தான் இதையும் பண்ணினேன். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கோ, அண்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. நன்றி, வணக்கம்.